சுபாஷிவா யூடியூப் சேனல் பார்க்கும் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்பான வணக்கம். ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டை நீட்டாக க்ளீனாக எப்படி வச்சுக்கிறது அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு திருமதி ஒழுங்காகவும் தூய்மையாகவும் வாழ்ந்தால் அந்த வீடு ஒரு கோவிலாக மாறும். இப்போ நம்ம மார்னிங் எழும்பும்போது வீடு ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருந்தால் எவ்வளோ திருப்தியாக இருக்குது. அதே மாதிரி எல்லா திங்ஸும் அங்கேயும் இங்கேயும் இருந்தால் பார்க்க அசிங்கமாக இருந்தால் அன்றைக்கி நாளே வேஸ்ட்டாக மாறிடும். ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃபாக நமக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியை நீட்டாக பண்ணணுன்னா வீட்டில் இருக்க எல்லாத்துட்டு வாழ்க்கையும் சந்தோஷமாக நிம்மதியாக மாறலாம். காலையில் எந்திரிச்ச ஒட்டி நம்ம படுத்திருந்த பெட்டை நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஜன்னல்லாம் திறந்து விட்டுட்டு வாசல் வீடு பெருக்கி குளிச்சுட்டு சுவாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் அன்னைக்கு நாள் இருக்கிற ஒர்க்கை பிளான் பண்ணி நீட்டாக க்ளீனாக பண்ணணுன்னா அந்த வீடு ஒரு கோயிலாக இருக்கும். வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ஒரு மன திருப்தியாக மன நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஒர்க்கை முடிச்சுட்டு வரும்போது இல்லை ஸ்கூல் வெளியில் போயிட்டு வரும்போது நம்ம வீடு கோயில் மாதிரி இருந்தால் தான் நமக்கு ஒரு நிம்மதியான ஃபீல் கிடைக்கும், ஒரு அமைதியான நிறைவான ஃபீல் கிடைக்கும். இல்லைன்னா நம்ம ரொம்ப ஒர்க்கு டென்ஷனில் ஏதோ ஒரு டென்ஷனில் வரோன்னு வச்சுக்கோமே, நம்ம வீடும் ரொம்ப அசிங்கமாக அங்கேயும் இங்கேயும் கிடந்துச்சுன்னா இன்னும் நம்ம டென்ஷன் கூடிரும். ஸோ ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃபாக நமக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, நம்ம குடும்பத்தை நிம்மதியாக சந்தோஷமாக வச்சுக்கிறது. அதுக்கு மெயின் பாயிண்ட்டு நம்ம வீட்டை நீட்டாக க்ளீனாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது தான். ஓகே, இப்போ நீங்கள் கிச்சனில் சமைக்கிறீங்க அப்படின்னா அப்போ எடுக்கிற பாத்திரத்தை அப்போ யூஸ் பண்ணுற பாத்திரத்தை அப்போவே கழுவி அதை அரேஞ்ச் பண்ணி ஸ்டோர் பண்ணிடலாம். அதை அப்புறம் கழுவுறேன்னு சொல்லிட்டு கீழேயும் சிங்க்கு கடியிலையும் அங்கேயும் இங்கேயும் வச்சா அப்புறம் அடிஷ்னல் டைமும் தேவை. இது எல்லாமே உங்கள் எனர்ஜியும் திரும்ப வேஸ்ட் பண்ணுற வேலை தான் இது. ஸோ அதுக்கு அப்போ எடுக்கிற திங்ஸை அப்போவே கழுவி வச்சுட்டா அது உங்கள் ஒர்க்கும் ஈஸியாகும், அது எஃபெக்டிவ் வேலையாக மாறும். அந்தந்த வேலையை அப்போவே செய்யணுமோ வெளியே இன்று போய் நாளை வா அப்படின்ற மாதிரி ஒர்க்கை போஸ்ட்போன் பண்ணால் அடிஷ்னல் டைம், அடிஷ்னல் ஒர்க்கு, அப்புறம் அடிஷ்னல் எனர்ஜி இது எல்லாமே வேஸ்ட் ஆகும். இப்போ நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னா சமைச்சு முடிச்சுட்டு கிச்சனை விட்டு வெளியே வர்றீங்க அப்படின்னா நீங்கள் வெளியில் வரும்போது உங்கள் கிச்சனும் நீட்டாக க்ளீனாக எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு வெளியே வரணும். நீங்கள் சமைச்சிட்டு மட்டும் மற்ற வேலையை அப்புறம் செஞ்சுக்கிறேன், அப்புறம் பாத்திரம் கழுவிக்கிறேன், அப்புறம் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா அது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு தகுந்த வேலை கிடையாது. ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக உங்கள் வேலையை நீட்டாக க்ளீனாக எஃபெக்டிவாக பண்ணணும். அப்போ தான் வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கும் அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், நம்ம மேலே ஒரு மரியாதை இருக்கும், நம்பிக்கை இருக்கும், நம்ம மேலே ஒரு பெருமை இருக்கும். ஸோ இதெல்லாம் அவங்ககிட்டருந்து வாங்குறதுக்கு ஒரே வழி நம்ம பண்ணுறத நீட்டாக க்ளீனாக பண்ணுறது தான். இப்போ நம்ம ஆஃபீஸ் ஒர்க்கு போகிறோன்னு வச்சுக்குவோம், அங்கே நம்ம வேலையை எவ்வளோ எஃபெக்டிவாக பண்ணுறோமோ அங்கே ஆஃபீஸில் எல்லாத்திட்ட இருந்தும் நமக்கு பாராட்டு பெருமை கிடைக்கும். அந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாகவும் நமக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்றதை நம்ம எப்போவுமே நம்ம மைண்டில் வச்சுட்டு ஒர்க்கு பண்ணணும். இப்போ உங்களுக்கு உங்கள் ஒர்க்கை கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். டெய்லி க்ளீனிங், அப்புறம் வீக்லி க்ளீனிங், அப்புறமேலு பை வீக்லி க்ளீனிங், மந்த்லி க்ளீனிங் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டெய்லினா நம்ம வீடு பெருக்கிறது, டாய்லெட் க்ளீனிங், இந்த மாதிரி நிறைய டஸ்டிங், அப்புறமேலு சமைக்கிறது பிளாப்ளா அப்படின்னு டெய்லி க்ளீன் பண்ணுறது முக்கியமான வேலைகளை டெய்லி போட்டுக்கலாம். அப்புறம் வீக்லி இந்த கபர்டு அரேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைங்களெல்லாம் நம்ம வீக்லி கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பை வீக்லி வேலையை பை வீக்லி
எவ்வளோ ஒரு 2 வீக்ஸ் விட்டு பண்ணுற வேலைங்களை அப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் மந்த்லி ஒர்க்கு அதையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் கொப்பப் ரிமூவிங் அப்படின்னா அந்த நூலம்படை எல்லாம் க்ளீன் பண்ணுறது அது மந்த்லி ஒன்ஸ் பண்ணால் போதும். அப்போது அந்த மாதிரி ஒர்க்கை மந்த்லி போட்டுக்கிறது, அந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி பண்ணினா எல்லா ஒர்க்கும் கவர் ஆகும். டஸ்ட் ஃப்ரீ ஹோம், க்ளீன் ஹோம் நமக்கு கிடைக்கும். இப்போது சில பேர்த்து வீட்டில் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு டஸ்ட் ஆகாது, அப்புறமேலு இன்ஃபெக்ஷன் போகலாம், ஜெர்ம் இப்போ டாய்லெட்லாம் ஸ்பெஷலி ஜெர்ம்ஸ் இருக்கலாம். ஸோ டெய்லி க்ளீன் பண்ணணும். நார்மலாகவே டாய்லெட் நம்ம டெய்லி க்ளீன் பண்ணணும். பட் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா, நோயில் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்பெஷலாக நீங்கள் எந்த நாளும் டெய்லி வீட்டை டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணணும். அவங்க இருக்க ஏரியாவை டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணணும். நீட்டாக க்ளீனாக டஸ்ட் ஃப்ரீ ஹோமாக வச்சுக்கணும். இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது பேஷண்ட் எவ்வளோ எல்லாம் டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி அவங்க பெட்டிலேருந்து அவங்க யூஸ் பண்ணுற திங்ஸ்லேருந்து டேபிள் சேர் எல்லாமே ஹை டச் ஏரியாஸ் எல்லாம் டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி எவ்வளோ நீட்டாக க்ளீனாக டஸ்ட் ஃப்ரீ எந்த இன்ஃபெக்ஷனும் போகாமல் வச்சுக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம வீட்லேயும் மெயின்டைன் பண்ணணும். அப்போது நம்ம வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும், நமக்கு தீர்காயுஷமும் கிடைக்கும், ஆரோக்கியமும் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம கையில் நம்ம ஹவுஸ் ஒய்ஃபு அப்படின்னு நினைக்காம எவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நினச்சோம்னா எல்லாமே எஃபெக்டிவ்லி பண்ணுவோம். ஸோ அதனால கேர்ஃபுல்லாக எல்லா வேலையுமே, ஏன்னா நம்ம கையில் நம்ம குடும்பத்து சந்தோஷமே இருக்குது. ஸோ நம்ம குடும்பத்தை என்றைக்குமே சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக நம்ம மென்டல் ஹெல்த்தை, ஃபிசிக்கல் ஹெல்த்தை எல்லாத்தையுமே பேலன்ஸாக கொண்டு போகணும். அப்போ தான் ஏன்னா நம்ம வீட்டு சந்தோஷமே நம்ம வீட்டு மகாலட்சுமி. ஸோ அதனால அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை அந்த பொசிஷனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி எப்பயுமே நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். டெய்லி ஏதாவது ஒரு நியூ திங்ஸ் கற்றுக்கணும். இப்போல்லாம் எவ்வளவோ பெண்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் அவங்க வீட்டிலேருந்து எவ்வளவோ ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆன்லைனில் அந்த மாதிரி நம்ம டெய்லி ஏதாவது கற்றுக்கலாம். நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது டெய்லி புதுசாக பண்ணலாம். அந்த மாதிரி ஏதாவது டெய்லி கற்றுக்கணும், டெய்லி ஏதாவது புதுசாக பண்ணணும். இதெல்லாமே நமக்கு ரொம்ப ஒரு பெரிய கௌரவத்தை எடுத்து கொடுக்கும். அப்புறமேல என்னன்னாக்க நம்ம பண்ணுற வேலையில் யாரும் எந்த கதையும் சொல்கிற அளவுக்கு நம்ம வச்சுக்கக்கூடாது. நம்ம பண்ணுற வேலையை நம்ம எவ்வளோ திருப்தியாக க்ளீனாக நீட்டாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு மற்றவங்களுக்கும் நம்ம மேலே ஒரு மரியாதை ஏற்படுமோ ஒழிய, நம்ம பண்ணுற வேலையினால யாராவது ஒரு கதை சொல்லி நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கு அது எஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு தப்பு இருக்குது அர்த்தம். அதை நம்ம இமீடியட்டாக மாற்றிக்கணும். அது ஏன்னா நம்மெல்லாம் மனுஷர் தானே. ஸோ அப்போது நமக்கு யாராவது ஏதாவது நல்லது சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அதை எடுத்துக்கணும். ஏதாவது நம்ம வேலையில் ஏதாவது குறை சொல்கிறாங்க அப்படின்னா அதில் என்ன குறை இருக்குது அப்படின்றத எடுத்துகிட்டு நம்ம அதை மாற்றிக்கிட்டு பண்ணுறது மற்றவங்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீட்டாக க்ளீனாக வாழும்போது நம்ம வீடே ஒரு கோவிலாக மாறி இருக்கும். அப்போ வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் அது ஒரு நிம்மதி, சந்தோஷம் நிறைஞ்ச வீடாக மாறிடும். அது யார் நிலை? அது ஹவுஸ் ஒய்ஃப் நம்ம நிலை தான். அப்போ நம்ம தான் நம்ம வீட்டு மகாலட்சுமி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.